Hi students, good morning. So இந்த தீபாவளி லீவில் கூட நம்ம விடாமல் தொடர்ச்சியாக நம்மளோட ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி மிக முக்கியமான சப்ஜெக்ட்டு. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது ப்ரிலிமினரி ஆர் மெயின்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ அதில் இன்றைக்கி ஒரு யூனிட்டை எடுத்து ஒரு பார்ட் எடுத்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன சார் இன்றைக்கி பார்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் 1 பகுதி 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பகுதி 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட பெயரும் அதன் எல்லைகளை பற்றி சொல்லுது. ஸோ நேம் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், பெயர் மற்றும் எல்லை. இந்தியாவோட பெயர் மற்றும் அதன் எல்லைகளை பற்றி சொல்லுது. யூனியன் அந்த எல்லைகளை பற்றி சொல்லுது. ஸோ நம்மளோட நாடு என்ன, அதோட எல்லை என்ன, ஒன்றியமும் அதன் எல்லைகளும் இப்படியும் சொல்லலாம். ஒன்றியமும் அதன் எல்லைகளும், ஒன்றியமும் அதன் எல்லைகளும். அப்போ இந்தியாவுக்கான பெயர் என்ன? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். டெரிட்டரிஸ் இந்தியாவுக்கான பேர் என்ன, அதுக்கான டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் ஸோ பார்ட் 1 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்ட் 1 அதோட பேர் என்ன? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ஒன்றியமும் அதன் எல்லைகளும். இதுதான் பார்ட் 1. ஸோ ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 1 to 4 இந்த பார்ட் 1 கீழே நமக்கு இருக்கு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ 25 பார்ட்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த பார்ட் 1 என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1 இப்போ என்ன சார்? நேம் ஆஃப் த கண்ட்ரி, நேம் ஆஃப் த கண்ட்ரி, நாட்டின் பெயர் என்ன. ஸோ இப்போ நாட்டோட பெயர் என்ன, இதை என்ன சொல்கிறாங்க? ஆர்டிக்கல் 1 சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்டிக்கல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே இந்தியாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நிறையா தயக்கங்கள் இங்கே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கே நிறையா சஜஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்தியான்னு பேர் வைங்க, இந்தியா அப்படின்னு பேர் வைங்க, சிந்து நதியிலேருந்து இந்த நாடு உருவாகி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி இந்தியான்னு பேர் வைங்க, இல்லை பாரதம்னு பேர் வைங்க. பரதன் இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சி பண்ணான், இந்தியாவை ஒருங்கிணைத்தான், அப்போ அவனோட பேரை பேஸாக வச்சு பாரதன்னு பேர் வைங்க. அப்படி 2 வகையான மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சஜஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அம்பேத்கர் தலைமையில் இருக்கக்கூடிய டீமுக்கு. ஏன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா முதல் ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கோம், இதில் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அப்படின்னு யோசித்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசனைக்கு பிறகு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா என்னும் பாரதம், இந்தியா என்னும் பாரதம் அப்படின்னு பேர் வச்சாச்சு. இந்தியா என்னும் பாரதம், இந்தியா என்னும் பாரதம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், பேர் வச்சிட்டோம் ஆர்டிகல் 1 படி. அப்போ ஆர்டிகல் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, நம்ம நாட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. 2வது பாயிண்ட் என்ன சொல்லுது, நேச்சர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்ம நாட்டோட இயல்பு என்ன. ஸ்டேட்ஸ் அப்படின்னா அரசு, அரசோட இயல்பு, அரசின் இயல்பு, அரசின் இயல்பு என்ன, நம்ம நாட்டோட இயல்பு என்ன. நம்ம ஒரு கூட்டாட்சி நாடா, ஒரு ஃபெடரல் கண்ட்ரியா அப்படின்னு நம்மளை கேட்டா, நம்ம ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், இல்லைன்னு சொல்லணும். ஏன்? ஃபெடரல் கான்செப்ட் பின்பற்றக்கூடிய நாடு தான் இந்தியா, கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு, கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு இந்தியா. நம்ம முழுவதும் கூட்டாட்சி நாடு நம்ம கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் கூட்டாட்சி தன்மை அப்படின்னா, நமக்குள்ள ஒற்றையாட்சி தன்மையும் இருக்குது, சேம் டைம் கூட்டாட்சி தன்மையும் இருக்குது. ஒற்றையாட்சியை விட கூட்டாட்சியோட தன்மை குறைவாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து அரைகுறை கூட்டாட்சி கொண்ட நாடு அப்படின்னு இந்தியாவை நம்ம சொல்கிறோம். இந்த வேர்டு எங்கே அதிகமாக பயன்படுத்தாங்க அப்படின்னா, ஸோ கனடாவோட கான்ஸ்டியூஷனில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, கனடியன் அப்படின்னு சொல்கிறோம். கனடாவோட கான்ஸ்டியூஷனில் அதிகமான இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்போ இந்தியா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு அப்படிங்கிறது இல்லையா. அப்போ என்ன சார் டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ கூட்டாட்சி, கூட்டாட்சிக்கும் கூட்டாட்சி தன்மைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், கூட்டாட்சி தன்மைக்கு உள்ள வித்தியாசம், கூட்டாட்சி கூட்டாட்சி தன்மைக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன. அப்போ ஃபெடரல்னா என்ன, இங்கே சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்டு எடுத்துப்போமே. ஸோ ஒரு லட்டு நீங்கள் பூந்தியிலேருந்து
லட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜீனியை வச்சு சில பாகுலாம் காய்ச்சி அதை அந்த பூந்தியில் பயன்படுத்தி ஒரு லட்டாக பிடிக்க போகிறோம். அப்போ லட்டு எப்படி உருவாச்சு, அந்த ஜீனி அதில் இருக்கக்கூடிய பாவு அந்த பூந்தியை லட்டாக பிடிச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். அதுதான் அப்போ வேறு வேறு நாடுகள் ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா ஒன்றா சேர்ந்து அது ஒரு பெரிய நாடாக மாறிச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை எப்போ வேணுமாலும் உடைக்கப்படலாம். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டு எப்போ வேணுமா என்ன பண்ணலாம், உடைக்கப்படலாம். அப்போ அந்த நாடு தனியாக பிரிஞ்சு போகலாம். பட் இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அப்படி கிடையாது. ஆல்ரெடி வி ஹாவ் அ கண்ட்ரி. என்ன இருக்கும், ஆல்ரெடி நம்ம இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நாட்டை அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சின்ன சின்ன ஸ்டேட்டுகளாக பிரிச்சிருக்கிறோம். இந்த நாட்டை நிர்வாகம் பண்ண சிறு சிறு மாநிலங்களாக பிரிச்சிருக்கோம். அதுதான் இந்தியா. அப்போ ஆல்ரெடி நம்ம கையில் லட்டு இருந்திருக்கு. அந்த லட்டை முழுசாக என்னால் கடித்து சாப்பிட முடியாது. கடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த லட்டை நான் உடைச்சிருக்கிறேன் இந்தியா. கிளியர்? அதான் ஆர்டிகல் 1ல் 2வது பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லுது. 3வது பாயிண்ட் 1ல் 3rd பாயிண்ட் நமக்கு என்ன சார் சொல்லுது, அப்போ இந்தியானா என்ன, இந்தியாவோட எல்லைகள்லாம் எது வரைக்கும், இந்தியாவோட எல்லைகள் அப்படிங்கிறது எது வரைக்கும் சார் அப்படின்னா, ஒன்று இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட எல்லை, மாநிலத்தோட எல்லை, மாநிலத்தின் எல்லை, ஒரு ஸ்டேட்டோட டெரிட்டரிஸ், அதை தாண்டி எதிர்காலத்தில் கைப்பற்றப்படும் பகுதிகள், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ், ஸ்டேட்டோட எல்லைகள், அதை தாண்டி எதிர்காலத்தில் நம்ம கைப்பற்றக்கூடிய பகுதிகள், இது எல்லாமே ஆர்டிகல் 1 கீழே நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 1 கீழே நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆர்டிகல் 1 பேஸ் பண்ணி இப்போ இந்தியாவில் 28 மாநிலங்கள் நமக்கு இருக்குது. எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, 28 ஸ்டேட்ஸ் நமக்கு இருக்குது. 8 யூனியன் பிரதேசங்கள் நமக்கு இருக்குது. 8 யூனியன் பிரதேசம் நமக்கு இருக்குது. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்கள் இருக்குது. 8 யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் நமக்கு கொடுத்து இது வரைக்கும் இப்போ இருக்குது. 2024 நம்ம இருக்கோம். இப்போ இருக்கக்கூடியது ஏன்னா 2019 ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு உடஞ்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்னு 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சிருச்சு. தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன், தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ அண்ட் டாமன், இவங்க 2 பேரும் 2020 ஜான்வரி 26 அன்னைக்கு ஒன்றா மெர்ஜ் ஆகிட்டாங்க. இதனால் இதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 9லேருந்து 8ஆக நமக்கு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது கவுண்ட் என்ன ஆயிடுச்சு, 9லேருந்து 8ஆக நமக்கு கம்மியாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 யூனியன் பிரதேசமும் ஒன்றாக மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ இது எல்லாமே ஆர்டிகல் 1ல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 1 தென் ஆர்டிகல் 2 என்ன சார் சொல்லுது, ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல், or administration or creation for the state which are not part of the country, இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இணைத்து மாநிலமாக உருவாக்குறது, அல்லது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை இந்தியாவோட இணைத்து அதை மாநிலமாக மாற்றுவது, அதை நிர்வாகம் செய்வது, இதான் ஆர்டிகல் 2ல் நமக்கு சொல்கிறாங்க. சிம்பிளாக இந்த பகுதி தற்பொழுது இந்தியாவில் இல்லை, எதிர்காலத்தில் இந்த பகுதி இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக் தான். அப்போ இந்தியாவோட இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவோட இணைக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சிக்கிம் மாநிலம் இந்தியாவோட 22வது ஸ்டேட்னு சொல்கிறோம். சிக்கிம் இந்தியாவோட 22வது மாநிலம். 1975 36th அமெண்ட் படி இந்தியாவோட 22வது மாநிலமாக சிக்கிம் நம்மளோட இணைஞ்சுது. சிக்கிம் ஒரு தனி நாடு.
அப்போ இந்தியாவோட பார்லிமெண்ட் ஆர்டிகல் 2 இதோட ப்ரொசீஜர் படி, இதோட வழிமுறைப்படி ஃபர்ஸ்ட் அது இன்கார்பரேட் ஸ்டேட்டாக மாற்றணும், லைக் ஒருங்கிணைந்த பகுதியாக கிரியேட் பண்ணணும். அப்போ 1974 35th அமெண்ட்மெண்ட் படி சிக்கிம் அப்படிங்கிற நாடு இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றணும். பின்னாளில் 75 36th அமெண்ட்மெண்ட் படி சிக்கிம் இந்தியாவோட ஒரு மாநிலமாகவே மாற்றப்பட்டதாக சொல்லப்படுது. இது எல்லாமே ஆர்டிகல் 2 கீழே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், ப்ரொசீஜர் வழிமுறை அப்படின்னு சொல்லி. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது சார்? ஆர்டிகல் 3 த கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் விச் ஆர் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம், நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அதோட எல்லையை மாற்றலாம், எல்லையை மாற்றலாம், அதிகரிக்கலாம், அதிகரிக்கலாம், குறைக்கலாம், குறைக்கலாம், ரெடியூஸ் பண்ணலாம், பரப்பளவை மாற்றலாம், பேரை மாற்றலாம், அதோட பெயரை மாற்றலாம், பெயர் மாற்றம், எல்லைகள் பிரிக்கலாம். இது எல்லாமே ஆர்டிகல் 3 கீழே நம்ம பண்றோம். இந்தியாவில் கூடிய ஒரு மாநிலத்தை பிரிக்க முடியும், அதோட எல்லைகள் டெரிட்டரிஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும், சைஸஸ் பரப்பளவை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும், அதோட நேமை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்ன சார் வழிமுறை? இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கேட்குறோம். இப்போ சென்னை அப்படிங்கிறத சென்னை மாகாணம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பேரை மாற்றுறோம். 1969 மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாற்றுறோம். அப்போ இந்த பேரை மாற்றுறதுக்கான வழிமுறை என்ன? அப்போ ஆர்டிகல் 3 படி நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா முதல்ல பில்லு கொண்டு வரணும். தமிழில் மசோதான்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு பில்லு கொண்டு வரணும். இந்த பில்லு நான் எங்கே சார் கொண்டு வரலாம்? நல்லா கவனிச்சுங்க. எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, மக்களவை அல்லது மாநிலங்களவை எங்கே வேண்டுமானாலும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். சரி, இதை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி வாங்கணும். ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்? முன் அனுமதி வாங்கணும். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா சம்பந்தப்பட்ட மாநிலங்கள், சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை அனுப்புவார். அனுப்பி ஓகேவா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்டு பெறுவார். மாநிலம் ஓகேன்னு சொன்னாலும் மாநிலம் இல்லைன்னு சொன்னாலும் குடியரசுத் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்லுது. ஏன் சார்? ஒரு கர்ட்டசிக்காக கேட்குறோம், தகவலுக்காக சொல்கிறோம். சரியா? அப்போ 2 அவையில் எங்கே வேணுமாலும் கொண்டு வரலாம். இம்மசோதா சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேறும். சாதாரண பெரும்பான்மை, தமிழில் சிம்பிள், இங்கிலீஷில் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி. ப்ரெசண்டில் எனக்கு 1/2 இருந்தால் போதும். ப்ரெசண்டில் எனக்கு 1/2 இருந்தால் போதும். அதான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் ஒரு மாநிலத்தை பிரிக்கவோ ஒரு மாநிலத்தை நீக்கவோ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம். பேரை மாற்ற, எல்லாத்தையும் மாற்ற. தென் ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். ஆர்டிகல் 4ல் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஆர்டிகல் 2(3) ஆர்டிகல் 2(3) ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷெட்யூல், அட்டவணை, ஷெட்யூல் 1(4) நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், ஆர் கான்சிக்வென்ட்லி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆர்டிகல் 2(3) என்ன மாற்றம் வருதோ, ஏதாவது நான் மாற்றம் பண்ணுறேன், என்ன மாற்றம் வருதோ நான் என்ன பண்ணணும்? தெரிவித்தல். எங்க சார் அட்டவணை 1(4)? ஏன்னா அட்டவணை 1 எதை பற்றி பேசுது? அட்டவணை 1 ஸ்டேட்டோட பெயரை பற்றி பேசுது, ஒரு மாநிலத்தோட எல்லையை பற்றி பேசுது. அப்போ நீங்கள் புதுசாக ஸ்டேட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, நேம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் இங்கே தெரிவிக்கணும். அட்டவணை 4 என்ன சொல்லுது?
ராஜ்யசபாவோட சீட்டை பற்றி பேசுது. ராஜ்யசபாவோட சீட்டை பற்றி பேசுது அட்டவணை 4. ராஜ்யசபாவோட சீட் அதை பற்றி பேசக்கூடியது அட்டவணை 4ன்னு சொல்கிறோம். அட்டவணை 4. அதனால தான் நீங்கள் 2, 3ல் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் கட்டாயம் 1, 4ல் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. 2வது ப்ரொவிஷன்ஸ், செகண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா ஆர்டிகல் 368 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் நமக்கு இருக்கு. இந்த 368 அப்படிங்கிற ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி பேசக்கூடியது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி பேசக்கூடியது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிஏஏ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அரசியலமைப்பை நீங்கள் மாற்றம் கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குதோ அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எனக்கு ஸ்டேட் கிரியேஷனுக்கு தேவையில்லை, இதை நான் பயன்படுத்த தேவையில்லை. அப்போ ஆர்டிகல் 368 does not use or cannot use or no need to use. அப்போ நான் இதை பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு ஆர்டிகல் 4ஓட செகண்ட் ப்ரொவிஷன்ஸ் நமக்கு சொல்லுது. 2வது கூற்று நமக்கு பேசுது. அப்போ ஆர்டிகல் 1, 2, 3, 4 இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணுது. மொழிவாரியாக லாங்குவேஜை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டை பிரிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அரசாங்கம் 1948 ஜூனில் எஸ்கேதார் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. 1948 டிசம்பரில் இந்த எஸ்கேதார் கமிட்டியை வெரிஃபை பண்ண ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற 3 நபர் கொண்ட ஒரு குழுவை காங்கிரஸ் கட்சி அமைக்குது. இது ஃபார்ம் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சி இதை அமைக்குது. காங்கிரஸ் இதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் 1948 டிசம்பர். அதுக்கு பின்னாடி ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் 1953 அக்டோபர் 1ஆம் தேதி உருவாது. ஆந்திரா ஸ்டேட் அக்டோபர் 1. இப்போ மற்ற மாநிலங்களோட கோரிக்கையை ஏற்று 1953 டிசம்பரில் ஃபைசல் அலி அப்படிங்கிற கமிட்டியை அமைச்சாங்க. 1953 டிசம்பரில். அப்போ இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்குவதற்கு அரசாங்கத்து சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் சில குழுக்கள் இந்தியாவில் அமைச்சாங்க. இந்த ஃபைசல் அலி குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி 1956ஆம் ஆண்டு 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 7வது சட்ட திருத்தம் அப்படின்னு போட்டு இந்தியாவை 14 மாநிலமாகவும் 6 யூனியன் பிரதேசமாகவும் பாராளுமன்றம் பிரிச்சுது. பாராளுமன்றம் அதை பிரிச்சாங்க. 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமாகும். இப்போ 2024 நமக்கு 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படி நமக்கு இருக்கு. 2024 பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட முதல் வீடியோஸ். நம்ம தீபாவளியிலையும் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் உங்களோட படிக்கக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸை பார்ப்போம். ஹாப்பி தீபாவளி, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.